பஹ்ரைனிலே இருக்கக்கூடிய அமேசான் டேட்டா சென்டரை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களும் குவைட்டினுடைய மின்சார கட்டமைப்புகளை தொடர்ச்சியாக சிதைத்து வரும் ஈரானிய ஏவுகணைகளும் அழுது புலம்பும் குவைட்டினுடைய அடிமை அரசாங்கமும் அமெரிக்காவின் ஊக்கத்தொகைக்காக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடப்பதற்கு முயற்சி செய்யும் கப்பல் நிறுவனங்களும் செத்து மடியும் மாலுமிகளும் யமன் ஹவுதி இராணுவத்தின் கட்டளைகளுக்கு மண்டியிட்ட சவுதி அரேபியாவின் கப்பல் நிறுவனங்களும் பின்வாங்கியிருக்கக்கூடிய சவுதி அரேபியாவின் பல எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் என்ன செய்வதென்று தெரியாமல் சிக்கி தவிக்கும் அடிமை சவுதி அரேபியாவும் ஈரானிய தாக்குதல்களினால் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய படுகாயமடைந்திருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகள் தொடர்பான தகவல்களை ஒப்புக்கொண்ட பென்டகன் அதிகாரிகள் ஒரே இடத்தை தொடர்ச்சியாக இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளும் அமெரிக்க விமானப்படையினரும் ஒவ்வொரு அடியின் பின்னும் எழுந்து நிற்கும் ஈரானிய இராணுவத்தினரும் மிரண்டு போன அமெரிக்க விமானப்படைகளும் காசாவிலே தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய படுகொலை தாக்குதல்களும் லெபனானிய கள நிலவரங்களும் ஈரானினுடைய நோஹெட் விசேட படைப்பிரிவுகள் எல்லை பிரதேசத்திலே மேற்கொண்டு வரக்கூடிய விசேட தாக்குதல்கள் தொடர்பாகவும் அமெரிக்க அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் குவைட் மற்றும் பஹ்ரைனுக்கு எதிரான தொடர்ச்சியான தாக்குதல்கள் தொடர்பாகவும் யுத்தக்கல நிலவரங்கள் தொடர்பாகவும் இன்று மதியம் காணொலி ஒன்றை பதிவிட்டிருந்தேன். இந்த காணொலியை பார்வையிடாதவர்கள் அவசரமாக கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலே தொடர்ச்சியான படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. பலஸ்தீனிய போராளிகளை இலக்கு வைத்தும் பலஸ்தீனிய போராளிகளின் மிக முக்கியமான தளபதிகளையும் தலைமை அதிகாரிகளை இலக்கு வைத்தும் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக கடந்த 24 மணித்தியாலத்திற்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் படுகொலை தாக்குதல்களில் ஹமாஸினுடைய 2 கட்டளை தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். கான் யூனிஸ் பிரதேசத்திலும் வடக்கு காசாவிலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களிலேயே இவர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். அதிலும் குறிப்பாக கான் யூனிஸ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கட்டளை தளபதிகளில் ஒருவரான ஒசாமா கமால் அபு தைமா அவர்களும் கொல்லப்பட்டுள்ளார். இவரோடு 2 பலஸ்தீனிய போராளிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காசாவின் களத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படுகொலை தாக்குதல்களை வீரியப்படுத்தி இருப்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களை முன்னைய காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஸ்டார்லிங்க் இணைய சேவைகள் தொடர்பாகவும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அத்தோடு இன்று காலை மேற்கொள்ளப்பட்டிருந்த வான்வழி தாக்குதல்களில் PIG அமைப்பினுடைய கட்டளை தளபதி ஒருவரும் கொல்லப்பட்டிருப்பதாக காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அடுத்து ஹமாஸினுடைய புதிய தலைவராக கலீல் ஹையா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பது தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் அவிக்டோர் லிபர்மன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவினுடைய 70% பிரதேசங்களை இஸ்ரேலிய ராணுவம் கட்டுப்படுத்துவதாக நெட்டன்யாஹூ பெருமை அடிக்கின்றார். ஆனால் காசாவின் களத்திலே ஹமாஸை அழிக்க முடியவில்லை என்பதே யதார்த்தமான உண்மையாகும். இந்த உண்மைகளை நெட்டன்யாஹூ ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. கடந்த 3 வருட போருக்கு பின்பும் ஆயிரக்கணக்கானோர் ஹமாஸிலே இணைந்து வருகின்றார்கள். ஹமாஸினுடைய புதிய தலைவரும் தற்போது தெரிவு செய்யப்பட்டு விட்டார். யஹ்யா சின்வருக்கு அடுத்தபடியாக கலீல் ஹையா புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருப்பது காசாவின் களத்திலே அவர்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்துகின்றது. மேலும் காசாவின் களத்திலே இன்னும் ஹமாஸ் பலமாகவே இருக்கின்றது. ஹமாஸினுடைய பலத்தை உடைப்பதற்கான வேலை திட்டங்களை நெட்டன்யாஹுவினால் மேற்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் நெட்டன்யாஹுவும் அவருடைய அரசாங்கமும் பலவீனமானதாகவே இருக்கின்றது. மேலும் நாங்கள் காசாவின் களத்திலே சரியான முறையில் வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்ளவில்லை என்பதும் இஸ்ரேலினுடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மீண்டும் ஹமாஸிலே இணைந்து கொண்டிருப்பது இன்னும் ஒரு அக்டோபர் தாக்குதலுக்கு வழிவகுக்கப் போகின்றது. காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனியர்கள் முழுமையாக அளிக்கப்படும் வரை இஸ்ரேலுக்கான பாதுகாப்பை ஒரு பொழுதும் உறுதி செய்ய முடியாது. இதனால் நாங்கள் முதலில் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேற்றுவதற்கான வேலை திட்டங்களையே முன்னெடுக்க வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் அவிக்டோர் லிபர்மன் தெரிவித்துள்ளார். அடுத்து தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 3 சோதனை நகரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய உடன்படிக்கைக்கு அமைவாக இந்த சோதனை வலயங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும். இதற்கமைவாக இன்றைய தினம் லெபனானிய அரசு ராணுவம் தெற்கு லெபனானினுடைய சோதனை கிராமங்களில் ஒன்றான சுவாதல் அல் கர்பியா கிராமத்தில் களமிறங்கி இருந்தது. மேலும் ஒப்பந்தத்திற்கு அமைவாக இன்னும் 1-2 மாதங்களுக்குள்ளே லெபனானிய அரசு ராணுவம் குறித்த பிரதேசத்தில் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்க வேண்டும். அவ்வாறு நிராயுத
பாணியாக்காவிட்டால் மீண்டும் குறித்த கிராமத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிடும். மேலும் இந்த காலப்பகுதிக்குள் லெபனானிய அரசு ராணுவம் முழுமையாக ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்கினால், குறித்த கிராமத்தில் நிராயுத பாணியாக்கினால், ஏனைய பிரதேசங்களிலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினை நிராயுத பாணியாக்குவதற்கான ஆதரவை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானிய அரசு ராணுவத்திற்கு முழுமையாக வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு குறித்த சோதனை கிராமத்திலே லெபனானிய அரசு ராணுவம் களமிறக்கப்பட்டிருந்தாலும் குறித்த கிராமத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்தினை நிராயுத பாணியாக்க முடியாது. இது லெபனானிய அரசு ராணுவத்திற்கும் நன்றாகவே தெரியும். குறித்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சுரங்க பாதைகளையும் லெபனானிய அரசு ராணுவத்தினால் அளிக்க முடியாது. இதனால் களத்தினுடைய யதார்த்தத்தில் எந்தவிதமான மாற்றங்களும் ஏற்பட போவதில்லை என்பதே யதார்த்தமான உண்மையாகும். அடுத்து இன்று மதியம் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சரின் தலைமையில் விசேட கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருந்தன. இந்த கலந்துரையாடல்களை தொடர்ந்து யெமனின் களத்திலே இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளின் பாதுகாப்பு செயலாளராக செயற்படக்கூடிய தாஹிர் அல் அகிலி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் யெமனின் களத்திலே ஹவுதிகளை முடிவுக்கு கொண்டு வரப்போகின்றோம். ஹவுதிகள் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்களை முழுமையாக மீட்டெடுக்கப் போகின்றோம். அவர்களுடைய அதிகாரத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எல்லாவிதமான தயார்படுத்தல்களையும் முடித்துவிட்டோம். சர்வதேச ரீதியில் எங்களைத்தான் அனைவரும் அங்கீகரித்துள்ளார்கள். யமன் ஹவுதிகள் சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்படவில்லை. இதனால் ஹவுதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரதேசங்களை முழுமையாக மீட்டெடுக்க வேண்டியது எங்களுடைய கடமையாகும். மேலும் நாங்கள் குறித்த பிரதேசங்களை முழுமையாக மீட்டெடுத்து யமன் ஹவுதிகளுடைய தலைவர்களையும் முழுமையாக அழித்து விடுவோம். இதற்காக அடுத்த கட்ட தரைவழி தாக்குதலை மேற்கொள்வதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். விரைவில் சவுதி அரேபியாவினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாக எங்களுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அதாவது சவுதி அரேபியாவினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாக அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய நலன்களை பூர்த்தி செய்யும் வகையில் யமன் மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொள்ளும் யமன் மக்களுடைய உரிமைகளை பறிக்கும் இந்த கூலிப்படைகளே சர்வதேசத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கம் என கூறிக்கொள்கின்றார்கள். மேலும் சவுதி அரேபியாவினுடைய இந்த கூலிப்படைகளினால் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாது. மேலும் இந்த போர்க்களத்திலே நிச்சயமாக சவுதி அரேபியாவினுடைய கூலிப்படைகள் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்படுவார்கள். யமன் மக்களையும் யமன் ஹவுதிகளையும் ஒரு பொழுதும் சவுதி அரேபியாவின் படைகளினாலும் அடிமை படைகளினாலும் எதுவுமே செய்ய முடியாது. மேலும் லட்சக்கணக்கான யமன் மக்கள் யமன் ஹவுதி ராணுவ தலைமைகளுக்கும் யமன் அன்சாருல்லாவினுடைய அரசியல் தலைமைகளுக்கும் முழுமையான ஆதரவை வெளிப்படுத்துகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் யமனின் முக்கிய தலைநகர் பிரதேசங்களான சனா, சதா மற்றும் ஹுதைதா பிரதேசங்கள் அனைத்தும் யமன் ஹவுதிகளுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றன. இனி வரக்கூடிய தரைவழி தாக்குதல்களில் நிச்சயமாக யமன் ஹவுதிகள் அவர்களுடைய எல்லைகளையும் விரிவுபடுத்தத்தான் போகின்றார்கள். மேலும் யமன் மக்களையும் யமன் பெண்களையும் குழந்தைகளையும் இனப்படுகொலை செய்து வரக்கூடிய இந்த சவுதி அரேபியாவினுடைய கூலிப்படைகளினால் ஒரு பொழுதும் யெமனுடைய களத்திலே வெற்றியடையவே முடியாது என்பதே யதார்த்தமான உண்மையாகும். அடுத்து யமன் ஹவுதிகள் சவுதி அரேபியாவுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை உச்சளவில் நடைமுறைப்படுத்தி வருகின்றார்கள். இதன் விளைவாக கடந்த 12 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் சவுதி அரேபியாவினுடைய 20க்கும் அதிகமான சரக்கு கப்பல்களும் எண்ணெய் கப்பல்களும் முழுமையாக திரும்பிச் சென்றுள்ளன. இவை தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட அறிவிப்புகள் தற்போது வெளியாகியுள்ளன. அதிலே மிக முக்கியமாக சவுதி அரேபியாவினுடைய மிகப்பெரிய எண்ணெய் கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. இந்த 2 கப்பல்களில் ஒரு மிகப்பெரிய எண்ணெய் கப்பலானது சவுதி அரேபியாவிலிருந்து சீனாவுக்கு எண்ணெயை ஏற்றுமதி செய்யக்கூடிய கப்பலாகும். இரண்டாவது சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியாவுக்கு எண்ணெயை ஏற்றுமதி செய்யக்கூடிய எண்ணெய் கப்பலாகும். மேலும் இந்த 2 எண்ணெய் கப்பல்களையும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் திருப்பி விட்டுள்ளார்கள். பாபல் மண்ட பிரதேசத்தை கடப்பதற்கு அனுமதிகளை வழங்கவில்லை. அத்தோடு சவுதி அரேபியா தந்திரமாக சீனா மற்றும் இந்தியாவுக்கு எண்ணெய்களை அனுப்பக்கூடிய கப்பல்களையே ஆரம்பத்தில் அனுப்பி வைத்திருந்தது. சீனாவோடு இருக்கக்கூடிய நட்புறவின் காரணமாகவும் இந்தியாவோடு இருக்கக்கூடிய நட்புறவின் காரணமாகவும் யமன் ஹவுதிகள் குறித்த எண்ணெய் கப்பல்களை அனுப்பி விடுவார்கள் என சவுதி அரேபிய அடிமை அரசாங்கம் நினைத்தது. ஆனால் யமன் ஹவுதிகள் குறித்த எண்ணெய் கப்பல்களுக்கான அனுமதியை வழங்கவில்லை. மேலும் குறித்த எண்ணெய் கப்பலானது சீனாவுக்கு செல்லக்கூடிய எண்ணெய் கப்பல் என்பதன் காரணத்தினால் தான் யமன் ஹவுதிகள் குறித்த எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கவில்லை. இதுவே மேற்குலக நாடுகளுக்கு செல்லக்கூடிய எண்ணெய் கப்பலாக இருந்திருந்தால், ஆக்கிரமிப்பாளர்களோடு நெருங்கிய நட்புறவுகளை கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கு செல்லக்கூடிய எண்ணெய் கப்பல்களாக இருந்திருந்தால் குறித்த எண்ணெய் கப்பல்களின் நேரத்திற்கு செங்கடல் பிரதேசத்திலே மூழ்கடிக்கப்பட்டிருக்கும். எனவே இவ்வாறு சீனாவுக்கான எண்ணெய் கப்பல்களை யமன் ஹவுதி ராணுவத்தினர் பின்வாங்கச் செய்ததற்கு பின்பு இந்தியாவுக்கு செல்லக்கூடிய எண்ணெய் கப்பலும் தானாகவே பின்வாங்கிவிட்டது. மேலும் இதை தொடர்ந்து 20க்கும் அதிகமான எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் தற்போது முழுமையாக பின்வாங்கி வருகின்றன. அத்தோடு பின்வாங்கிய சரக்கு கப்பல்களில் அதிகளவான சரக்கு கப்பல்கள் சுயஸ் கால்வாய் பிரதேசத்தினூடாக நகர்கின்றன. இருப்பினும் சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் கப்பல்களுக்கு சுயஸ் கால்வாய் பிரதேசத்தினூடாக நகர முடியாது. மிகப்பெரிய எண்ணெய் கப்பல்கள் சுயஸ் கால்வாய் பிரதேசத்தினூடாக செல்ல முடியாது. இதனால் இந்த எண்ணெய் கப்பல்கள் மீண்டும் யன்பு துறைமுகத்திற்கே சென்று தற்போது யன்பு துறைமுகத்திலே நிலை கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் கடந்த 12 மணித்தியாலத்திற்குள் மாத்திரம் சவுதி அரேபியாவின் யன்பு துறைமுகத்திலே எண்ணெய் சுத்திகரிப்பானது 25% வீழ்ச்சி அடைந்திருப்பதாகவும்
தெரிவிக்கப்படுகின்றது. எண்ணெய் கப்பல்களை நகர்த்த முடியாவிட்டால் எண்ணெய் உற்பத்தியை முழுமையாக நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இதற்கமைவாகவே தற்போது சவுதி அரேபியா அவசரமாக எண்ணெய் உற்பத்தியையும் சுத்திகரிப்பையும் நிறுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இதன் மூலமாக ஒரு நாளைக்கு மாத்திரம் சவுதி அரேபியாவுக்கு பல பில்லியன் டாலர் இழப்புகளும் ஏற்பட போகின்றன. அத்தோடு இன்று மாலை யமன் ஹவுதி ராணுவத்தினர் அதிரடியான அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தார்கள். சவுதி அரேபியாவின் துறைமுகங்களை நோக்கி செல்லக்கூடிய அனைத்து கப்பல் நிறுவனங்களுக்கும் நாங்கள் எச்சரிக்கைகளை விடுக்கின்றோம். சவுதி அரேபியாவின் துறைமுகத்திலே சரக்குகளையும் எண்ணெய்களையும் ஏற்றக்கூடிய நிறுவனங்களுக்கும் நாங்கள் எச்சரிக்கைகளை விடுக்கின்றோம். நீங்கள் சவுதி அரேபியாவின் துறைமுகத்திலே நிலை கொண்டிருந்து எவ்வளவு பொருட்களை ஏற்றுமதி செய்தாலும் அந்த கப்பல்கள் பாபல் மண்டப் பிரதேசத்தை நோக்கி நகராது. மேலும் எங்களுடைய எச்சரிக்கையை மீறி சவுதி அரேபியாவின் துறைமுகங்களை நோக்கி நகரக்கூடிய சர்வதேச நிறுவனங்களுடைய கப்பல்களுக்கு எதிராகவும் நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம். இதற்கு பிறகு சவுதி அரேபிய துறைமுகங்களை நோக்கி எந்த ஒரு கப்பலும் பயணிக்க கூடாது. ஏடன் வளைகுடாவிலிருந்து பாபல் மண்டப் பிரதேசத்தின் ஊடாகவும் கப்பல்கள் நுழையக்கூடாது. சவுதி அரேபிய துறைமுகத்தை நோக்கி கப்பல்கள் பயணிப்பதாக இருந்தால் அந்த கப்பல்களை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம். அதே நேரம் நீங்கள் சுயஸ் கால்வாய் பிரதேசத்தை கடந்து மத்திய தரைக்கடல் பிரதேசத்திற்கு சென்றுவிட முடியும். சவுதி அரேபிய துறைமுகங்களை நோக்கி நகரவே முடியாது. எங்களுடைய முற்றுகையை மீறக்கூடிய ஒவ்வொரு கப்பல் நிறுவனங்களையும் நாங்கள் எச்சரிக்கின்றோம். உங்களுடைய கப்பல்களுக்கு எதிரான உச்ச தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும். மேலும் செங்கடல் பிரதேசத்திலே உங்களுடைய கப்பல்களை காப்பாற்றுவதற்கு யாருமே வரமாட்டார்கள். அனைத்து கப்பல்களும் செங்கடல் பிரதேசத்திற்குள்ளே மூழ்கடிக்கப்பட்டுவிடும் என யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய தலைமைகள் அதிரடியான அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார்கள். அதாவது யமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்தை மாத்திரம் இழுத்து மூடவில்லை, சவுதி அரேபியாவினுடைய துறைமுகங்களையும் முற்றுகையிட்டுள்ளார்கள். சவுதி அரேபியாவின் துறைமுகத்தை நோக்கி செல்லக்கூடிய கப்பல்களையும் தடுத்து நிறுத்துவதற்கான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார்கள். அடுத்து ஈரானிய தாக்குதல்களினால் அதிகளவான அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் அமெரிக்க தளங்களில் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டும் வருகின்றார்கள். இருப்பினும் அமெரிக்க இராணுவம் இழப்புகள் தொடர்பான குறைந்த அளவிலான அறிவிப்புகளை மாத்திரமே வெளியிடுகின்றது. ஈரானினுடைய தாக்குதல்களினால் சிதைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் தொடர்பான செயற்கைக்கோள் புகைப்படங்கள் தொடர்ச்சியாக வெளியிடப்பட்டு வருகின்றன. அதிகளவான செயற்கைக்கோள் புகைப்படங்களை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் இந்த செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலமாக குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளுக்கு என்ன நடந்திருக்கும் என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். பெரும்பாலும் இழப்புகள் நாங்கள் நினைப்பதை விட பல மடங்காகவே இருக்கின்றன என்பதனையும் உறுதி செய்து கொள்ள முடியும். இப்படியான நிலைமையிலேயே 4 அமெரிக்க அதிகாரிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 2 அமெரிக்க அதிகாரிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவுமே அமெரிக்க இராணுவம் அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றது. ஆனால் இன்று காலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பென்டகனினுடைய ஊடக பேச்சாளர் ஈரானிய தாக்குதல்களினால் 100க்கும் அதிகமான அமெரிக்க அதிகாரிகள் படுகாயமடைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அதாவது கடந்த ஒரு வாரத்திற்குள்ளே மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய ஈரானிய தாக்குதல்களினால் மாத்திரம் 100க்கும் அதிகமான அமெரிக்க அதிகாரிகள் படுகாயமடைந்திருப்பதனை அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த தகவல்களை அமெரிக்க ஊடகங்களும் வெளியிட்டுள்ளன. அத்தோடு 100க்கும் அதிகமான அமெரிக்க அதிகாரிகள் படுகாயமடைந்திருப்பதனை பென்டகன் ஊடக பேச்சாளரை ஒப்புக்கொண்டிருந்தால் நிச்சயமாக கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளுடைய எண்ணிக்கையானது 50ஐயும் தாண்டி இருக்கும். படுகாயமடைந்ததாக கூறக்கூடிய அதிகளவான அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் நிச்சயமாக கொல்லப்பட்டிருப்பார்கள். எனவே ஈரானிய தாக்குதலினால் அதிகளவான அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்பதனை எங்களுக்கு உறுதி செய்து கொள்ள முடியும். அடுத்து மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அமெரிக்காவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் குறைந்து வருவதாக உத்தியோகபூர்வமான செய்திகள் வெளியாகியுள்ளன. கடந்த 40 நாள் போரின் போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை பாதி அளவில் குறைப்பதற்கு ஈரானுக்கு 20 நாட்களாவது எடுத்திருக்கும். ஆனால் தற்போது ஈரான் அதைவிட வேகமாக செயற்பட்டு ஒரு வாரத்திற்குள்ளேயே அமெரிக்காவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளுடைய பெருந்தொகையை முடக்கியுள்ளார்கள். ஈரானினுடைய புதிய தந்திரங்களுக்கு அமைவாகவும் தொடர்ச்சியான தாக்குதல்களின் விளைவாகவுமே அமெரிக்க வான் பாதுகாப்பு அமைப்புகள் தற்போது பெருமளவில் குறைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து அமெரிக்கா ஈரானினுடைய மேற்கு பிரதேசங்களை இலக்கு வைத்து கடற்கரையோர பிரதேசங்களை பாரசீக வளைகுடாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் அமெரிக்காவினுடைய இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்குலக ஊடகங்களும் அதிகளவான இந்திய ஊடகங்களும் பெருமையாக வெளியிடுகின்றன. ஈரானினுடைய மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல இராணுவ தளங்களை அமெரிக்கா அழித்து விட்டதாகவும் இந்த தாக்குதல்களின் விளைவாக ஈரானுடைய மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல இராணுவ தளங்களையும் கடற்படை தளங்களையும் அமெரிக்கா அழித்து விட்டதாகவும் இதன் மூலமாக ஈரானுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தொடர்ச்சியான செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. இருப்பினும் அதிகளவான ஊடகங்கள் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையான யதார்த்தத்தை பற்றி கூறுவதில்லை. 40 நாள் போரின் போதும் இவ்வாறான ஒரு நிலைமையே ஏற்பட்டிருந்தது. அதாவது ஆரம்ப 3 நாட்களிலே அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு பின்பு கடந்த 4 நாட்களாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய தாக்குதல்கள் கடற்கரையோர பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய ஈரானினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நேற்றைக்கு முன்தினம் ஈரானின் மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த இராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைத்து அமெரிக்க
அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டதோ அதே தாக்குதல்களையே நேற்றைய தினமும் மேற்கொண்டிருந்தது. இன்று அதிகாலையும் அதே இடத்தை இலக்கு வைத்தே தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் இன்று மாலையும் அதே இடத்தை இலக்கு வைத்தே தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அதாவது அமெரிக்காவினால் ஈரானினுடைய ஏவுகணை தளங்களுடைய நுழைவாயில்களை மாத்திரமே அளிக்க முடியும். இவை தொடர்பாக நான் முன்பு பல காணொளிகளில் விளக்கமாக குறிப்பிட்டுள்ளேன். இப்படியான நிலைமையிலேயே அமெரிக்கா தற்போது ஏவுகணை தளங்களுடைய நுழைவாயில்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. ஈரானின் மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கடற்படை தளங்களை முழுமையாக அழித்துவிட்டால், இராணுவ கட்டளை தளங்களை முழுமையாக அழித்துவிட்டால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என்றும் தரைவழி தாக்குதல்களுக்கு இலகுவாக இருக்கும் என்றுமே அமெரிக்கா இந்த தாக்குதல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்றது. இருப்பினும் நுழைவாயில்களை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டு 1-2 மணித்தியாலங்களுக்குள்ளேயே அல்லது 4 தொடக்கம் 8 மணித்தியாலங்களுக்குள்ளேயே ஈரானிய இராணுவத்தினர் குறித்த நுழைவாயில்களை சரி செய்து விடுகின்றார்கள். மேலும் இதே ஏவுகணை தளத்தை பயன்படுத்தி அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு எதிரான தாக்குதல்களையும் மேற்கொள்கின்றார்கள். இங்கு இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விடயம் என்னவென்றால், ஈரான் அமெரிக்க தளங்களுக்கு எதிராக தாக்குதல்களை எங்கிருந்து மேற்கொள்கின்றது என்பது அமெரிக்காவுக்கு நன்றாக தெரியும். எந்த ஏவுகணை தளத்திலிருந்து மேற்கொள்கின்றது என்பதும் அமெரிக்காவுக்கு நன்றாக தெரியும். மேலும் குறித்த ஏவுகணை தளத்தை இலக்கு வைத்துத்தான் அமெரிக்கா தாக்குதல்களையும் மேற்கொள்கின்றது. ஆனால் குறித்த ஏவுகணை தளத்தை அமெரிக்காவினால் முடக்க முடியவில்லை. ஈரான் தொடர்ச்சியாக குறித்த ஏவுகணை தளத்தை சரி செய்து மீண்டும் தாக்குதல்களை வீரியமாக மேற்கொள்கின்றது. எனவே சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால், குறித்த தளங்களை இலக்கு வைத்து அமெரிக்கா மீண்டும் மீண்டும் மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்கள் அனைத்தும் பூஜ்ய விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளன. உண்மையிலேயே தற்போது அமெரிக்க இராணுவத்திற்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. ஏவுகணை தளங்களுடைய நுழைவாயில்களையும் அவர்களால் முடக்க முடியவில்லை. இதுதான் ஈரானிய களத்தினுடைய உண்மையான யதார்த்தமாகும். அடுத்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடப்பதற்கு முயற்சி செய்யக்கூடிய எண்ணெய் கப்பல்களுக்கு எதிராக ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. இதற்கமைவாக கடந்த 6 மணித்தியாலங்களுக்குள் ஒரு எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலினால் குறித்த எண்ணெய் கப்பலும் தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. அத்தோடு போருக்கு முன்பிருந்த பாதையை பயன்படுத்தி ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடப்பதற்காக அமெரிக்கா சர்வதேச கப்பல் நிறுவனங்களுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி ஊக்கத்தொகையையும் அதிகரித்துள்ளது. இதற்கமைவாக சில சர்வதேச கப்பல் நிறுவனங்கள் ஊக்கத்தொகையை பல மடங்கினால் அதிகரித்துள்ளார்கள். இதற்கான நிதி உதவிகளையும் அமெரிக்கா வழங்கியுள்ளது. அதாவது ஒரு எண்ணெய் கப்பலில் பணிபுரியக்கூடிய ஒரு சாதாரண ஊழியர் $1500 மாத சம்பளமாக பெறுகின்றார். தற்போது அமெரிக்காவினுடைய திட்டங்களுக்கு அமைவாக அமெரிக்கா வழங்கக்கூடிய ஊக்கத்தொகைக்கு அமைவாக ஒரு சாதாரண கப்பல் ஊழியருக்கு மாதம் ஒன்றுக்கு $9000 அளவில் வழங்கப்படுகின்றன. மேலும் ஒரு கப்பலில் இருக்கக்கூடிய மாலுமி ஒருவருக்கு மாதம் ஒன்றுக்கு $15000 வழங்கப்படுகின்றன. தற்போது அமெரிக்காவின் வேலை திட்டங்களுக்கு அமைவாக ஊக்கத்தொகைக்கு அமைவாக ஒரு மாலுமிக்கு $90000 வழங்கப்படுகின்றன. அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், அமெரிக்காவினுடைய இந்த ஊக்கத்தொகையை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஆயிரக்கணக்கான டாலர் உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக குறித்த கப்பல்கள் பயணிக்க வேண்டும். ஈரானினுடைய அச்சுறுத்தல்களை கருத்தில் கொள்ளாமல் குறித்த கப்பல்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடக்க வேண்டும். அவ்வாறு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடக்கக்கூடிய கப்பல் ஊழியர்களுக்கும் மாலுமிகளுக்குமே இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கப்பல் நிறுவனங்களோடு அமெரிக்கா மேற்கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களுக்கு அமைவாகவே இந்த ஊக்கத்தொகை நிதியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அமெரிக்காவின் இந்த ஊக்கத்தொகையை பெற்றுக் கொள்வதற்காகவே சில மாலுமிகள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். இருப்பினும் இவ்வாறு முயற்சி செய்த அதிகளவான மாலுமிகள் தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலேயே சிக்கி தவிக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் கடந்த ஒரு வாரத்திற்குள்ளே மாத்திரம் 5க்கும் அதிகமான மாலுமிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடப்பதற்கு முயற்சி செய்து ஈரானிய தாக்குதல்களினாலேயே இவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஈரான் பஹ்ரைன் குவைத் மற்றும் ஜோர்டானுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக கடந்த 6 மணித்தியாலங்களுக்குள்ளே ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களினால் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான டேட்டா சென்டர்களில் ஒன்றான பஹ்ரைனினுடைய அமேசான் டேட்டா சென்டரை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலினால் குறித்த டேட்டா சென்டருடைய ஒரு பகுதி முழுமையாக சேதமடைந்திருப்பதாகவும் குறித்த டேட்டா சென்டருடைய வேலை திட்டங்கள் முடக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று 4வது நாளாகவும் குவைத்தில் இருக்கக்கூடிய மின்சார கட்டமைப்புகள் இலக்கு வைத்தும் கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை இலக்கு வைத்தும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறிப்பாக குவைத்தினுடைய ஜோர் மின்சார கட்டமைப்பை இலக்கு வைத்தே தொடர்ச்சியான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனால் குவைத்தினுடைய அதிகளவான பிரதேசங்களில் மின்சார தடையானது தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.